அதாவது ஆசைன்னா என்னன்னா, வாழணும் அப்படிங்கிறது தான் ஆசை. சாகணுங்கிறது வந்து பேராசை. இப்ப இன்னைக்கு பேராசை தான் மனிதர்களுடைய அழிவுக்கு காரணமா இருக்கு. அப்படின்னா வாழணுங்கிற ஆசை வந்து ஈஸி. வாழ்வதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணிருவேன்ப்பா. கஷ்டப்பட்டு உழைப்பேன். ஆனா என்னால தற்கொலை பண்ண முடியாது. ஐய்யயோ! சாவ எதிர்கொள்றதுக்கு என்னால முடியவே முடியாது. செத்து போணும் அப்படின்னா, என்னால வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். காலையில எந்திரிப்பேன், உழைப்பேன், கஷ்டப்பட்டு உழைப்பேன், சாப்பிடுவேன். அ அது மாரி என்ன வேணாலும் கஷ்டப்படுறதுக்கு நான் தயார். ஆனா, நான் சாகணும்னா அது என்னால முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஆசை தான் சாகணுங்கிறது தான் பேராசை. வாழணுங்கிறது தான் ஆசை. ஆசைனாலே அது வாழணும்னு தான். பேராசைன்னா அது என்னது? இது வேற என்ன இருக்கு அதுக்கு? அதில என்ன வாழணுங்கிறது தானப்பா ஆசை. பேராசைன்னா அதுக்கு நீ நீ என்ன புதுசா அர்த்தம் கற்பிக்க போற? வாழணுங்கிறத விட வேற என்ன அதுக்கு என்ன புதுசா அர்த்தம் கற்பிக்க போற? அப்போ சாகணுங்கிறது தான் இன்னைக்கு பேராசையாக இருக்குது. பெரிய ஆசையாக இருக்குது. பெரிய ஆசை. அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க போக்குவரத்து வாகனங்கள் நம்ம கார் ஓட்டுறோம். சாகணுங்கிற ஆசை. போரிடுகிறான். சாகணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தானப்பா நீ போரிடுற, சண்டை போடுற, துப்பாக்கி எடுத்து சண்டை போடுற. அதுபோல நீ சாகணுங்கிற ஆசை இருக்கிறதுனால தானே இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற. அதனால தானே உனக்கு நோய்கள் வருது. நீ வாழணுங்கிற ஆசை இருந்தா பச்சை காய்கறிகள பச்சையா சாப்பிடு. நீ சாகணுங்கிற அந்த ஆசை தான் பேராசை. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் பேராசை. ஒரு இட்லிய சாப்பிடணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு நீங்க வந்து நெல்ல அறுவடை பண்ணணும். ரைஸ் மில் தேவை. ரைஸ் மில்ல உருவாக்கணும் அப்படின்னா, அதில நெறைய வந்து அந்த இயந்திரங்கள உருவாக்குறதுக்கு அதற்குன்னு தொழிற்சாலைகள் தேவை. படிக்கணும் முதல்ல அந்த இயந்திரங்கள இயக்கணும்னாலே ரைஸ் மில் தேவை. அதை இயக்கணும்னா பெரிய படிப்பறிவாளர்கள் தேவை. அப்புறம் வந்து அந்த அரிசிய வந்து வீட்டுக்கு வந்த பிறகு சமைக்கிறதுக்கு உங்களுக்கு கேஸ் தேவை. கேஸ வந்து அது ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டு வராங்க. இப்படி கஷ்டப்பட்டு சமைச்சது தான் இந்த இட்லி. அத சாப்பிட்டா உனக்கு சுகர் வருது. அப்படின்னா, சாகணுங்கிற அந்த ஆசை எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்குது பாருங்க. நீ இட்லி சாப்பிட்டா சாகத்தான் போற. சாகணுங்கிறதுக்காக தான் இட்லி சாப்பிடுற. நீ வாழணும்னு நெனச்சா பச்சை காய்கறிகள நீ பச்சையா சாப்பிட்டுருப்ப. அது ஈஸி. பச்சை ஒரு கோவக்காவ பறிச்ச உடனே சாப்பிடலாம். ஒரு வெண்டைக்காவ பறிச்ச உடனே சாப்பிடலாம். கொய்யாப்பழத்த பறிச்ச உடனே சாப்பிடலாம். ஆனா உனக்கு நோய் வராது. சுகர் வராது. அல்சர் வராது. உடல் பருமன் ஏற்படாது. நீ ஆரோக்கியமா வாழ்வ. ஆரோக்கியமாக வாழ்வது ஈஸி. ஆரோக்கியமாக வாழ்வது தான் ஆசை. ஆனா, நாம இன்னைக்கு சாகணுங்கிறது வந்து பேராசை. சாகணும்னா அது கஷ்டம். நீ கஷ்டப்பட்டு இந்த பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் கஷ்டப்பட்டு சமைக்கிற. பூரி இப்ப இட்லிய அவிக்கணும்னா அதுக்கு ஒரு இட்லி பானை தேவை. அந்த பானைய தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை தேவை. அது இட்லி அரிசி, அதுவும் ரைஸ் மில். அப்புறம் வந்து இட்லிய சமைக்கிறதுக்கு ஒரு கேஸ் அடுப்பு. அந்த கேஸ் அடுப்பை வடிவமைக்கிறதுக்குன்னு ஒரு தொழிற்சாலை தேவை. அப்புறம் கேஸு. அந்த கேஸை உற்பத்தி செய்வதற்கு ஒரு தொழிற்சாலை. இவ்வளோ கஷ்டப்பட்டா தான் நீ சாக முடியும். அந்த இட்லிய சாப்பிட்டுட்டு சுகர வரவழைச்சு நீ சாக முடியும். சுகர்ல சேர்க்குற அப்புறம் வந்து இட்லிக்கு மசாலா உணவுகள், குழம்பு அந்த மசாலாவுனால வயித்துல புண்ணு வருது, அல்சர் வருது. அல்சர் புற்றுநோயா மாறுது. புற்றுநோயா வந்து நீ சாவுற. சாவுறதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சாவுறதுங்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். வாழ்றதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஆசைனாலே அது வாழணும் அப்படிங்கிறது தான். பேராசைன்னா அது சாகணும். பேராசையோட அர்த்தம் வந்து சாகணும் அப்படிங்கிறது தான். சாகணுங்கிற ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். ஆசை வந்து துன்பத்திற்கு காரணம் கிடையாது. ஏன்னா, ஆசை என்றால் வாழ வேண்டும் என்பது தான். பேராசைன்னா அது சாக வேண்டும் என்பது. அப்போ நமது துன்பங்களுக்கு என்ன காரணம்? மனிதர்களின் துன்பங்களுக்கு, தாங்க முடியாத துன்பங்களுக்கு என்ன காரணம்? சாக வேண்டும் என்கிற பேராசை தான் காரணம். நீ சாக வேண்டும் என்பதற்காக தான் கார ஓட்டிட்டு போற, ரோடு போடுற. கடைசியில ரோடு ஆக்சிடென்ட்ல அடிபட்டு பல 10,00,000 பேருக்கு உடல் ஊனமடையுது, படுகாயம் அடையிறாங்க. 10,00,000 பேர் உலகம் முழுக்க சாவுறாங்க. சாகணுங்கிற ஆசை தான் உனக்கு துன்பங்களுக்கு காரணம். சாகணுங்கிற அந்த பேராசை. ஏன்னா சாகுறது ரொம்ப கஷ்டம். வாழ்றதுக்காக எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். தயார். ஆசையோட ஆசைப்படலாம். நான் வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கஷ்டப்படலாம். ஆனா, நீ சாகணும் அப்படிங்கிறதுக்காக விஷத்த குடிக்கிறது, ஒரு பாம்ப பார்த்தா பயந்து ஓடுவ. ஏன்னா சாகுறது நம்மளால முடியாது. சாகுறதுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்ப அதுதான் பேராசை. அந்த பேராசை சாகணுங்கிற ஆசையோட எனக்கு தைரியம். நான் பயப்படவே மாட்டேன். சாவ பார்த்து நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டு, மனுஷங்க வந்து சாவ நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். முட்டா பைத்தியக்காரன். அதுதான் பேராசை. மனிதர்களின் பேராசையாக இருக்கிறது. ஆடம்பரமா வாழணுங்கிறது வந்து ஆசை கிடையாது. பெரிய கட்டடத்தில வாழணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாது. பேராசை. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, ஆடம்பரமா வாழ்ந்தவன் அரசர்களா தான் இருந்தான். அரசர்கள் தான் வந்து ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள்.
அவன் அரசர்களா ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னா போரிட்டார்கள். பாருங்கள், அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாக வாழ்வது அவ்வளோ ஆபத்து. சாவதற்கு துணிந்தவர்கள் தான் அன்னைக்கு ஆடம்பரமாக வாழ்ந்தார்கள். வாழணுங்கிற ஆசையில் உள்ளவங்க வந்து எளிமையாக வாழ்கிறது. எளிமையாக